தாவேக தலைவர் விஜயுமே வந்து ரொம்ப கடுமையா அந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறாரு. ஆனா அதே சமயம் அவர் வைக்கிற சந்தேகம் ஒண்ணு வைக்கிறாரு, என்னன்னா ஜென்சி இளைஞர்களுக்கு இதனால வாக்கு பறி போகும், பிளஸ் வந்து தாவேக நிர்வாகிகளுக்கு அவங்களுக்கு கட்சிக்காரங்களுக்குலாம் ஃபார்மே போல அப்படிங்கிறாரு. அது எப்படி சாத்தியமா? ஏன்னா பிஎல்ஓஸ் தான் எல்லா வீட்லயுமே கொடுக்குறாங்க. இல்லை, ஜென்சி இளைஞர்களுக்கு மட்டுமே போகும்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு போயிடும். லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த எஸ்ஐஆர்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது இவங்களுக்கு போக அவங்களுக்கு போகணும்னு சொல்ல முடியாது நம்மளால். ஏன்னா 30 நாட்களுக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து இது ஏன் செய்யணும்? இது குடியுரிமையை சரிபார்க்கிற ஒரு எக்ஸசைஸ். அதை செய்ய வேண்டிய தேவை இந்தியாவில் கிடையாது, அதை செய்ய வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் கிடையாது, அதை செய்யறதுக்கான அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. ரெண்டாவது, ஏன் வந்து இவங்க 30 நாளில் எப்படி பண்ணுவீங்க? 30 நாளில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அது. நீங்கள் 8 கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், கிட்டத்தட்ட 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 6.5 கோடி பேரை 30 நாளுக்குள்ளே ஃபார்ம் கொடுத்து 30 நாளுக்குள்ளே அவங்களை எழுதி, அவங்க வந்து 2002 ஓட்டு போடலைன்னா நீ அதை கொண்டா இதை கொண்டா, அவங்க அப்பா இருக்காரா அம்மா இருக்காரா, அவங்க ஐடி என்ன, அவங்க எங்கே ஓட்டு போட்டாங்க, உங்கள் பூத் எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்டு அதை அத்தனை ஃபில்லப் பண்ணி அதை அத்தனை டைப் பண்ணி அதை அத்தனை வரைவு அதுக்கப்புறம் 5 நாளில் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு, இது எப்படி சாத்தியம்? இது வந்து அறிவுன்னு ஒரு கொஞ்சம் குட்டியான அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். இது தேர்தல் கமிஷனுக்கு தெரியாதா? அப்போ வந்து இது ஊழல்ங்கிறது, இது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு தேர்தல் ஊழல் தான் இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம்ங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. அதை தான் இன்னைக்கு அஸ்ஸாம் எஸ்ஆர் மூலம் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. சோசியல் மீடியாக்கள் வந்து தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லி ஒரு டாக் ஓடிட்டு இல்லை, சமூக வலைத்தளங்களில் வந்து டெய்லியும் கூட ஏதோ ஒரு வதந்திகள் உழவிக்கிட்டு தான் இருக்குது. சமூக வலைத்தளத்தில் என்ன பேசுகிறாங்கிறத வச்சு தேர்தல் கூட்டணிகள் உருவாவதில்லை. இல்லை, நிறைய ஸ்பெக்குலேஷன் இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்து தேர்தல் கூட்டணிகளோ இல்லை தேர்தலில் சீட்டு ஒதுக்கீடுலாம் வந்து நீங்கள் சமூக வலைத்தளங்களோட ஸ்பெக்குலேஷன் அடிப்படையில் நடக்கிறது இல்லை. நாங்கள் தான் திமுக கூட்டணியில் இருக்கோமே. ராகுல் காந்தியோட விஜய் பேசுறதா ஒரு தாக்குதல் ஓடிட்டு இருக்கு. இல்லை, விஜய் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் வந்து 2010 வந்து தலைவர் ராகுல் காந்தியை வந்து பார்த்து காங்கிரஸ் கட்சியில் சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சுருக்காரு. அது வந்து அது பல்வேறு காரணங்களால் அப்போ நடக்கலை. அதனால் அவர் ஒன்றும் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல, அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அப்புறம் அதே மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நம்ம ஊரில் ஒரு மிகப்பெரிய துயரம் சம்பவம் நடக்கிறப்ப தலைவர்கள் பேசுகிறது தான் வழக்கம்தான். அதுவே வந்து ஒரு தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரம் நம்ம சொல்லிட முடியாது. நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கோம், ரொம்ப காலமாக இந்த கூட்டணி இருக்குது. அதனால் தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது. அதனால் சமூக வலைத்தளங்களில் எழுதுறதுலாம் வந்து அரசியல் கட்சிகளுடைய முடிவுன்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சிபிஐ விசாரணைக்கு அப்புறமா வந்து பாஜக அதிமுக திரும்பிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அதுதான் சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி அவரோட இதெல்லாம் தெரியுது. இன்னொன்று, எஸ்ஐஆர் வந்து உங்களை மாதிரி அவர் ரொம்ப கடுமையாக இருக்கிறாரு. எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கட்சிக்காரரு, கட்சியின் தலைவர் இல்லை கட்சியின் தொண்டர், அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் இந்த எஸ்ஐஆரை நம்ம எதிர்க்கணும். இது வந்து நம்மளுடைய உரிமைகளுக்கு எதிரானது, இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, சட்டவிரோதமானது. இதை நம்ம எதிர்த்து தான் ஆகணும். இதை எதிர்க்காதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு நேர்மையான நடுநிலைத்தன்மையை சிதைக்கிறார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.